ஏற்கனவே ஊரை சுத்தி பார்க்க கூட்டு போலேன்னு மாமா கோவமா இருக்காரு. கோயிலுக்காச்சும் அவரை கூட்டு ஜோடியா போயேன். அவனா? அவன் என் மாமனே இல்ல. ஏய், நீ தானே நாய் சேகர் மாமா? நாய் சேகர்னு தானே சொன்னேன், நாய் பிடிக்கிற சேகர்னு சொல்லலையே. நாய் பிடிக்கிற சேகரா? ஆமா, அவனுக்கு என்ன குறைச்சல்? அண்டங்கக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமா? தாத்தா சொன்ன அதே வார்த்தையை இவளும் சொல்லிட்டாளே. இங்கதான் இருக்கியா? அது இல்ல செம்பட்ட, நாங்க உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன சொன்னான்னா எல்லாம் கேட்டேன். அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா, நீ ரணகலமா சொல்லி என்ன உசு பெட்டி அழ வைப்ப. அதுக்கு நான் ஆள் இல்ல. திவ்யா, ஒரு நிமிஷம். திவ்யா மட்டும் இல்ல, எல்லாரும் இங்க வாங்க. நான் அந்த இடத்தை விட்டு வேற ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆக போறேன். சந்தோஷம். போறதுக்கு முன்னால ஒரு சும்மால் கதவுல இலவகாத்த கிளி இலவகாத்த கிளின்னு ஒரு கிளியோட கதை தெரியுமா? தெரிஞ்சாலும் ரைமிங்கோட நல்ல டைமிங்கோட நான் ஒரு தடவை சொல்றேன் கேளுங்க. அந்த கிளி இலவம் பஞ்சுங்கிற ஒரு மரத்துல போய் தினம் உட்காருமா. அந்த மரத்துல காயெல்லாம் பச்சை பச்சையா காய்ச்சி தொங்குமா. இது என்னைக்குடா பழுக்கு அதை கொத்தி கொத்தி திங்கலாம்னு அந்த மரத்திலேயே காத்து காத்து கிடைச்சா அந்த கிளிப்பை உள்ள. திடீர்னு அந்த காயெல்லாம் ஒரு நாள் வெடிச்சு உள்ள இருந்து பஞ்சு பஞ்சா வெளியே வந்துட்டான். அன்னைக்குத்தான் தெரியுமா அந்த கிளிக்கு இந்த காய் என்னைக்குமே பழுக்காது, வெடிச்சு உள்ள இருந்து பஞ்சு தாண்டா வரும்னு. வெடிச்சது பஞ்சு மட்டும் இல்ல, அந்த கிளியோட குட்டி நெஞ்சுண்டான். இதுதான் அந்த இலவகாத்த கிளியோட சோக கதை. திவ்யா, நீ யாரையோ நினைச்சு வாழா வெட்டியா இருக்க போற. நான் உன்னையவே நினைச்சு வெட்டியா வாழாம இருக்க போறேன். பாரு என்னினிய தமிழ் மக்களே, கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கருங்குயில் திரிசாவை கரமுடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. அது